வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள். அத்தியாயம் 31. கடற்கரை முதல் சாலையில் வாகன நடமாட்டம் குறைந்த பிறகு இரவு 10 மணி 10 நிமிடத்துக்கு முதல் லாரி விஸ்வநாதன் கார் அருகே நின்றது. ரப்பர் லோடா சார்? தன் கம்பெனி குமாஸ்தா ஒருவனை அந்த லாரியில் ஏற்றி விசு ஹார்பருக்குள்ளே அனுப்பினான். இன்னொரு லாரி வந்தது. மறு ஆளை அனுப்பினான். இன்னொரு லாரி வந்தது. இன்னொருவனை அனுப்பினான். 10:40க்கு மோட்டார் சைக்கிளில் வடிவேலு கடந்து ஹைகோர்ட் பக்கம் போக 4வது லாரி வந்தது. கடைசி குமாஸ்தா லாரியில் ஏறினான். அரை மணியில் முதல் லோடு வெளியேறிற்று. 2வது லோடு 10வது நிமிடம் தொடர்ந்தது. 4-5 பேர் கும்பலாக வந்து விஸ்வநாதன் காருக்கு அப்பால் நடைபாதையில் உட்கார்ந்து கொண்டார்கள். ஒரு அரசியல் கட்சி பேப்பரை விரித்து படிக்கிற பாவனையை மேற்கொண்டார்கள். மோட்டார் சைக்கிள் இப்போது எதிர்பக்கம் கடந்து போயிற்று. வடிவேலு திரும்பி பார்த்து கொண்டே போனான். நானு ஐயர் மாடியிலிருந்து வடிவேலு கடையை பார்த்து கொண்டிருந்தார். காயத்ரி அருகில் இருந்தாள். ஏதாவது கலாட்டா ஆயிடுமாப்பா? வடிவேலு மகா கெட்டிக்காரன்மா. காசு அவனை கெட்டிக்காரனாக்கியிருக்குது. மேலே காசு வர வர அவன் இன்னும் சூட்சுமமாக வேலை செய்வான். அடிச்சு கிடிச்சு பண்ணிட போகிறாங்கப்பா. வடிவேலு 10 ஆளை அடிப்பான். நான் வடிவேலை சொல்லலைப்பா. விஸ்வநாதன் ஹார்பர் வாசல்லே நிற்பார் இல்லையா? அட, அவனை சொல்கிறியா? என்ன பண்ணுறது, ரிஸ்க்கு தான். வடிவேலு மோட்டார் சைக்கிள் வெளிச்சம் போட்டபடி தெருவுக்குள் நுழைந்தது. தலைவரே, தலைவரை யாரோ சிலர் கூவிக்கொண்டு வந்தார்கள். ஹார்பரில் இங்கிலீஷ் கம்பெனி லோடு அடிக்கிறாங்க. யார் அது இங்கிலீஷ் கம்பெனி? ரப்பர் பால் லோடு. யார் கான்ட்ராக்டு? காந்திநாள் டிரான்ஸ்போர்ட்டு. அவன் வண்டி ஒன்றும் ஓடலையேடா. மாவு கம்பெனி லாரிலே அடிக்கிறாங்க. மாவு லோடாக இருக்கும். இல்லை தலைவரை, கண்ணால் பார்த்தோம். ரப்பர் பால் ஆளுங்கள் இட்டாந்து மடக்கிடலாமா? சும்மா இருங்கடா. காந்தி வண்டியேனா மடக்கலாம். கூலி ஆளுங்க யார்? ஹார்பர் ஆளுங்க. வண்டி ஓட்டுறது மாவு கம்பெனி டிரைவருங்க. என்னடா பண்ண முடியும்? அது ப்ரைவேட் வண்டியாச்சே. ரப்பர் லோடு எப்படி வருத்தலாம்? கம்பெனி பேசியிருப்பான். மாவு கம்பெனியில் வண்டி கேட்டிருப்பான். காந்திலால் இல்லாட்டி மூடிட முடியுமா? எப்படின்னா மடக்கிடணும் தலைவரே. மடக்கிறது என்ன? சரின்னு கல் விட்டா தானா நிற்கிது. என்ன தலைவரே, சும்மா இரு, மாட்டிக்காதே. கம்பெனி வண்டியிலே கல் அடித்தா உள்ற தள்ளிடுவானுங்க. 1000 பேரல் தலைவரே. பழப்பு போச்சே. லோடு ஏற்றுறது வழக்கமாக நாங்கள் தானே. இங்கே காந்திலால் கிட்டே பேசுங்க தலைவரே. அவன் கதவை திறக்க மாட்டான். வாசலில் நின்று கூச்சல் போடுவோம். 20 ரூபா கூலி போச்சே. ரூபான்னு கூவாதடா. சாயந்தரம் துட்டு வாங்கினில்ல என்கிட்ட. அதுக்குள்ள தலைவரே, இந்தா போய் எனக்கும் பிராந்தி வாங்கியா. அப்படியே உனக்கும் எதுனா வாங்கிக்கோ. அப்போ மடக்க வேணாங்கிறியா? எப்படிடா மடக்கிறதே? யோசிப்போம். தலைவரே. மேலும் 4 பேர் ஓடி வந்தார்கள். நம்ம குப்பன் ஹார்பர்லே வண்டியை மடக்கி கேள்வி கேட்ட மாதிரி, வண்டிக்காரன் பதில் சொல்லாத போயிட்ட மாதிரி, நடுவில் எவனோ பூந்து நீ என்னடா கேள்வி கேட்கிறேன்னு குப்பன் பொடரியிலே போட்டு அமிச்ச மாதிரி மூச்சரிக்க பேசினார்கள். விஸ்வநாதன் தவிப்புடன் நின்று கொண்டிருந்தான். பேசி கொண்டிருக்கும் போதே தபதபென்று அடித்து விட்டார்கள். கட்சி பத்திரிகை படித்தவர்கள் வண்டி மடக்கினவனை சூழ்ந்து நொறுக்கிவிட்டார்கள். 2 நிமிடத்தில் அவனை அப்புறப்படுத்தி விட்டார்கள். அடிபட்டவன் இறைந்து கொண்டே ஓடிவிட்டான். இது முடிந்த மாதிரியா? இல்லை, தொடருமா? மேலும் ஆட்கள் வண்டியை மடக்க வருவார்களா? கட்சி பத்திரிகை படித்தவர்கள் இப்போது கும்பலா இல்லை. மூளைக்கு ஒருவராய் பிரிந்து அடுத்த மடக்களுக்கு காத்திருந்தார்கள். எல்லோரும் பழப்பிழைக்கிற பேனா கத்தி வைத்திருந்தார்கள். மறுபடியும் வந்தால் குடலை உருவிவிடுவேன். வண்டி மடக்கினவனிடம் உயர்த்தி காட்டினார்கள். நீ கண்டுக்காத வாத்தியாரே. விஸ்வநாதனை நோக்கி கண் சிமிட்டினார்கள். கத்தியின் பளபளப்பு சில்லென்று பயத்தை கொடுத்தது விஸ்வநாதனுக்கு. மறுபடியும் கலாட்டா நடந்தால் தான் ஓடி தப்பித்து விடலாம். ஆனால் உள்ளே இருக்கும் கம்பெனி ஆட்கள் 11 லோடு முடிந்திருக்கிறது. இன்னும் 19 லோடு போக வேண்டும். இதோ 12 பின்னால் 13. என்ன வேலை? சரக்கென்று ஒரு கத்தி குத்து விழுந்தால் தாரணி என்ன செய்வாள்? நல்ல வேலை, அவளுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாயிற்று.
கடற்கரை ஹோட்டலிலிருந்து காயத்ரி வடிவேலுக்கு போன் செய்தவுடன் தாரணிக்கு அங்கிருந்து பேசியாயிற்று. இரவு முழுக்க வேலை என்று தெரிவித்தாயிற்று. ஆனால் இந்த வேலை எப்போது முடியும்? கவிதை கிற்காதே என்று ஆபீஸ் கட்டளையிட்டிருக்கிறது. இங்கே வந்து நான் இருக்கிற லட்சணத்தை ஆபீஸில் யாரும் பார்க்கவில்லை. உயிரை பணயம் வைத்து தெருவில் நின்று கொண்டிருக்கும் அவளும் எவருக்கும் தெரிய நியாயமில்லை. ஒருவேளை காயத்ரிக்கு தெரியுமோ? காயத்ரி இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள்? தூங்கியிருப்பாளோ? மணி என்ன? 11:40. தூங்கியிருப்பாள். கவிதை சொன்னதும் அந்த முகம் சுண்டி போயிற்று. விழி முழுவதும் சோகம் கனத்து படர்ந்தது. வருத்தப்படுவதை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களா விஸ்வநாதன்? எவ்வளவு சூட்சமான கேள்வி கேட்டால். வருத்தம் வாழ்க்கையின் ஒரு பகுதியான பிறகு மறுதளிப்பு முடியுமா காயத்ரி? முடியாதுதான். அமைதியாக ஏற்கலாம் இல்லையா? ஏற்பது பற்றிய கவிதை தானே இது. சரி, ஏன் கவிதை சரியே இல்லையா? வருடி கொள்ள குதிரைக்கு வசதி இல்லை என்பது என்ன? எந்த ஆறுதலாலும் வருத்தம் கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்பதாலும் வருத்தம் போகாது என்பதை சொல்கிறேன். அடித்தவனே வருடி கொடுத்தால்? வாட் யூ மீன் காயத்ரி? ஒன்றுமில்லை. பரவாயில்லை, சொல்லுங்கள். சொல்ல ஏதுமில்லை. என் வார்த்தைகள் நீங்கள் சொல்வது போல் வருத்தம் தீர்க்காது. மறுபடியும் இதமாய் நடந்து கொள்ள வேண்டும். சவுக்கே எடுக்காது எரிந்து விட வேண்டும். உங்கள் எல்லா கவிதைகளும் எனக்கு வேண்டுமே விஸ்வநாதன். ஒன்று செய்கிறேன். இரவு நீண்ட கவிதை ஒன்று எழுத முயற்சி செய்கிறேன். நாளை காட்டுகிறேன். நிச்சயமாய், நிச்சயம். ஆல் தி பெஸ்ட் விஸ்வநாதன். இதோ 14, 15, இன்னும் 15 ட்ரிப்பு தான். விடிய முன் முடிந்துவிடும். கவிதை எழுத ஆரம்பிக்கலாமா? என்ன எழுதுவது? விஸ்வநாதன் மூளைக்குள்ளிருந்த டைப்ரைட்டரை நகர்த்தினான். கல் தோன்றி மண் தோன்றி கடவுள் தோன்றி கை வழியே மொழி வளரும் காலம் தோன்றி கால்நடையை செல்வம் என கொண்ட நாளில் ஆண்டிருந்த ஓரரசன் பறை அறிவித்தான். வீட்டிற்கொரு குதிரை வளர்க்க வேண்டுமென்கிற உதவிகள் அரசு செய்யும். குதிரைகளே தேசத்தின் செல்வமாகும். போர் வந்தால் புறவிகளை அரசே வாங்கும். போர்க்களம் காணாத அரசே இல்லை. போராட்டம் இல்லாத காலம் இல்லை. போர்க்காலம் முன் கருதி புறவி வளர்ப்பீர். பின்வரும் சந்ததிக்கு உறுதி குடிப்பீர். மீறுபவர் தேசத்தின் முதல் எதிரிகள். மறுப்பவர்கள் வெளியேற்றப்படுவார் உறுதி. பறை அடித்ததும் ஊர் முழுவதும் செய்தி சொல்ல ஜனம் கூடி திருநடுவே புலம்பலாச்சு. இவனென்ன பேயரசன் குதிரை வெறியன்? சற்றென்று டைப்ரைட்டர் நின்றது. எதிர்பக்கம் ஒரு வெளிச்சம் போட்டபடி வண்டி நிற்க விஸ்வநாதன் கவிதையை கலைத்தான். இது பாஸ், முதலாளி. இவர் எதற்கு இங்கே? விஸ்வநாதன் கூப்பிடும் குரல் கேட்டு விஸ்வநாதன் எதிர்பக்கம் ஓடினான். சரக்கு அனுப்ப ஆரம்பித்து விட்டாய் போலிருக்கே. எம்டி வண்டியை விட்டு கீழிறங்கினார். எஸ் சார். குட் ஈவினிங் சார். சே குட் மார்னிங் விஸ்வநாதன். மணி இப்போ 12:40. முடித்து விடுவாயா? முடிஞ்சிடும் சார். நீங்கள் ஏன் சார் இங்கே? ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல் ஏ லுக் ப்ராப்ளம். ஒன்றுமில்லையே. பிரிந்த அடியால் கும்பல் காரை சூழ்ந்தது. ஏன் வாத்தியாரே, என்னாச்சு? ட்ரபுளா? ஒன்றுமில்லைப்பா. இது எங்கள் முதலாளி. கும்பிடுறாங்க. யார் இவர்கள்? எம்டி புருவம் தூக்கினார். விஸ்வநாதன் சகலமும் ஒப்பிவித்தான். காட், அடித்தடியா? எதற்கு இவ்வளோ ரிஸ்க்? வேறு வழி இல்லை சார். போலீஸை கூப்பிடலாமா? வேண்டாம், அது இன்னும் பிரகாசமாய் போய்விடும் சார். மை காட், இத்தனை ரிஸ்கில் இங்கே நின்று என்ன செய்கிறாய்? விஸ்வநாதன் நிமிர்ந்தான். ஒரு கவிதை பாதியில் நிற்கிறது சார். டேமிட், உனக்கு கவிதை எழுத இடமே இல்லையா? விஸ்வநாதன் சிரித்தான். எவ்வளவு போயிற்று? பாதிக்கு மேல் போய்விட்டது. இதோ 14, 16. லாரி கடந்து பின்னால் இன்னொரு வண்டி வெளிச்சம் போட்டது. இது 17. போதும், விட்டுவிடு. இவ்வளோ ரிஸ்க் இருப்பது எனக்கு தெரியவில்லை. மீதிக்கு அபராத பணம் செலுத்துவோம். லாரி வாடகை 10,000 ஒப்புக்கொண்டிருக்கிறேன் சார். நீங்கள் இருப்பது நல்லதில்லை. மறுபடியும் இன்னொரு சண்டை எதிர்பார்க்கிறேன். நகர்ந்து விடுங்கள். எனக்கு நீ செய்வது சரி என்று தோன்றவில்லை விஸ்வநாதன். சரக்கு சேதமானால் உள்ளே இருப்பவர்கள் நீ இவ்வளோ ஆபத்தில் நிற்பது சரியில்லை. வா என்னோடு. இருக்கட்டும் சார், கிளம்புங்கள். வண்டியில் அவரை மெல்ல திணித்து கதவை சாத்தினான். ஒன்று செய்கிறேன் விஸ்வநாதன். நான் கடற்கரை பாலத்தருகே நிற்கிறேன். கடைசி லாரி கூடவே உன் வண்டி வரும் இல்லையா? என்னோடு அங்கே சேர்ந்து கொள்ளுங்கள். மைண்டு விஸ்வநாதன், உன் கவிதை இருக்கட்டும். கவனமாக இரு. கார் திரும்பி கடற்கரை பக்கம் போயிற்று.
அடியாட்கள் சற்று அசந்து நின்றிருந்தார்கள். பெரிய கல் ஒன்று விஸ்வநாதன் கார் மீது விழுந்தது. யாரோ டை என்று கூவினார்கள். சரமாரியாய் கல் எறிந்தார்கள். அடியாட்கள் பளிச்சென்று சிதறி பதிலுக்கு கல்லும் தயாராய் வைத்திருந்த சோடா பாட்டிலும் எறிந்தார்கள். கோர்ட் பக்கம் இருந்து 2 பேர் நடந்து விஸ்வநாதனை கடந்து போனார்கள். நின்றார்கள், திரும்பினார்கள். வினாடி நேரத்தில் அவன் மீது பாய்ந்தார்கள். மூட்டை தூக்குகிற குத்தூசிய ஒருவன் பலம் கொண்ட மட்டும் விஸ்வநாதன் தோளில் பாய்ச்சினான், இழுத்தான். கோணி மாதிரி சட்டையோடு விஸ்வநாதன் தோளும் கிழிந்தது. அத்தியாயம் 32. அடியாட்கள் பழக்கப்பட்டவர்கள். அசந்து கிடந்த தங்கள் வியூகத்தை பலப்படுத்தி கல்லெறிந்தவர்களை ஓட ஓட விரட்டினார்கள். சைக்கிள் செயினும் மீன்வாலும் சகலத்திற்கும் பாய்ந்தன. விஸ்வநாதனை தாக்கியவர்கள் கோர்ட் பக்கம் ஓடினார்கள். மோட்டார் சைக்கிள் ஒன்று சற்றென்று கிளம்பி ரிசர்வ் பேங்க் சரிவு பாலத்தில் இறங்கிற்று, பதுங்கிற்று. விஸ்வநாதன் துவண்டான், துடித்தான். கார் துடைக்கும் துணியை எடுத்து தோலை போர்த்தி கொண்டான். உதடு விளிம்பில் சூடாய் ரத்தம் பொங்கி கசிந்தது. இவன் என்ன பேயரசன், குதிரை வெறியன்? கவிதை சம்பந்தமில்லாமல் மனசில் ஓடிற்று. அடியால் ஒருவன் ஓடி வந்தான். தோலை சோதித்து லுங்கியை கிழித்து ஊற்றினான். கார் உள்ளே இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து காயத்தில் ஊற்றினான். தோல் கிழிஞ்சிடுச்சு துரை, நேராக ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். டேஷ்போர்ட்லேயே ஒரு சிலுவை பெட்டி இருக்கு, அதை எடு. டெஞ்சரா? இது பகுபகுன்னு எரியுமே சார். பரவாயில்லை, காயத்திலே ஊற்று. திரும்பியும் வருவானுங்களா? தெரியலை. எத்தனை வண்டி போயிருக்குது? 20 வண்டி. விட்டுலாம் துரை, போலீஸ் வந்தால் நாங்கள் மாட்டிக்குவோம். சரி, உள்ளே போய் எங்கள் ஆளுங்களை கூப்பிடு. லாரி உள்ளே போகாமல் மடக்கி திருப்பிடு. டெஞ்சர் ஊற்றினா எரியும். தாக்கு பிடிப்பியா? ஊற்றியா? விஸ்வநாதன் உடலில் நெருப்பு இறங்கியது. பச்சை மரம் எரிகிற வாசனை கிளம்பிற்று. விஸ்வநாதன் பேயாய் அலறினான். பலம் கொண்ட மட்டும் கார் பேனட்டை அரைந்தான். இடக்கையால் முகத்தை பொத்தி கொண்டு துடித்தான். குறுக்கும் நெடுக்குமாய் அலைந்தான். உள்ளே இருந்து குமாஸ்தாக்கள் ஓடி வந்தார்கள். அடிச்சிட்டானா? காரில் அனைவரும் திணித்து கொள்ள ஒரு குமாஸ்தா வண்டியை கிளப்ப கார் விருட்டென்று கிளம்பிற்று. ரிசர்வ் பேங்க் வாசலில் வடிவேலு கையசைத்தான். என்னங்க, போருமா? கிளம்பிட்டீங்க? போராது, எங்கள் 4 பேர் முதுகலையும் நீயே போடு. என்னையா வேலை இது? கத்தியால் கீழ்ச்சிட்டான். இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்குறிய? விசு சார் அடிச்சுட்டாங்களா? விசு பேச்சென்று துவண்டு கிடந்தான். சார், பிரைவேட் டாக்டர்கிட்டே போங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேண்டாம். குமாஸ்தா கோபத்துடன் வண்டியை கிளப்ப வடிவேலு அவசரமாய் ஒதுங்கினான். கார் அண்ணா சமாதி அருகே கடந்தபோது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஹாரன் சப்தம் கேட்க சற்றென்று நிறுத்தப்பட்டது. என்னாச்சு விஸ்வநாதன்? எம்டி. குமாஸ்தாக்கள் பரபரப்பாக இறங்கினார்கள். வணக்கம் சார், அவரை அடிச்சுட்டாங்க சார். விஸ்வநாதன் எம்டி விஸ்வநாதனை உலுக்கினார். விஸ்வநாதன் சரிந்தான். யாரு அணி? பர்ச்சேஸ் ரகுதானே? நேராக என் வீட்டுக்கு ஓட்டு. வேண்டாம், பிரபா நர்சிங் ஹோம் போ, நான் பின்னாடி வரேன். விடியல் நேரத்தில் நர்சிங் ஹோமிலிருந்து பல ஃபோன்கள் பேசப்பட்டன. கம்பெனி அதிகாரிகள் எழுப்பப்பட்டனர். 4 பக்கமும் கார்கள் பறந்தன. விஸ்வநாதன் தோளில் தையல் போடப்பட்டது. இடது முழங்கை வரை கட்டு போடப்பட்டது. முகவாயில், நெற்றியில், கண் விளிம்பில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டன. இடது கையை தூக்கி கட்டி முதுகை தூக்கி சாத்தை படுக்கையில் கிடத்தப்பட்டான். தூக்கம் வர வலி மறக்க ஊசி போடப்பட்டது. உடைகளை உருவி எடுத்துவிட்டு மார்பு வரை வெள்ளை துணி போர்த்தப்பட்டது. அவுட் ஆஃப் டேஞ்சர், பயப்பட ஒன்றுமில்லை. நிம்மதியாய் தூங்கட்டும், தொந்தரவு செய்ய வேண்டாம், அசங்கக்கூடாது. விடிந்து குருவிகள் புலம்புகிற போது தாரிணியை கார் அனுப்பி அழைத்து வந்தார்கள். சப்தம் போடாத இருக்க சொன்னார்கள். தாரிணி புடப்பை தலைப்பு சுருட்டி வாயை பொத்தி விம்மினாள். ராஜா, என் ராஜாயா என்று தேம்பியபடி கட்டில் விளிம்பில் சரிந்தாள். குமாஸ்தாக்கள் வேதனையுடன் முகத்தை திருப்பிக் கொண்டனர். எம்டி அதிகம் புகைப்பிடித்தார். வேதனை தாளாது சுருட்டை நிறுத்தி அணைத்தார். கூலிகளுக்கு இரவே சந்தேகம் வந்துவிட்டது. வடிவேலு தவிர வேறு யாருக்கும் இப்படி வண்டி ஓட்டும் தைரியம் கிடையாது என்று தோன்றிற்று. நேரடியாக இதை பற்றி பேசவும் பயமாக இருந்தது. காந்திலால் தண்ணீர் தொட்டி தெருவில் சப்தம் போடுவது பார்த்து கூலி ஆட்கள் தெருவில் கூடினார்கள். காந்திலால் கூச்சலுக்கு எதிர்கூச்சல் வருமா என்று காத்திருந்தார்கள். பெட்டிஷன் கொண்டாந்தீங்களேடா, துட்டு கேட்டு. கை நாட்டு பசங்களா? உங்கள் வயிற்றுல அடித்து போட்டு வண்டி ஓட்டியிருக்கான்னு வடிவேலு. என்னடா செய்ய போகிறீங்க? இதோ பாரு சேட்டு, தெரியாத பேசாத. மாவு கம்பெனி வண்டி தான் லோடு எடுத்தது. மாவு கம்பெனி வண்டி ரவுடி கூட்டம் கூட்டியாந்து தான் கும்பலை தலையில் அடித்து துரத்துச்சா?
டேய், நான் பரம்பரை பணக்காரன்டா. லாரி ஓடாத போச்சுன்னா அடகு வியாபாரம் பண்ணுவேன். அது இல்லைன்னா துணி எடுத்தாந்து விற்பேன். பொறுக்கி பசங்களை கூப்பிட்டு வச்சு சோடா பாட்டில் உடைக்க மாட்டேன். பகல்லே வியாபாரம் பண்ணுவேண்டா. கூட்டி கொடுக்குறவன் திருடுறவன் தான் ராத்திரி மப்ளர் கட்டிக்கின்னு பதுங்கி போவான். தலைவர் வண்டின்னு எப்படி சொல்கிற? தொடப்ப கட்ட உன்னை துரத்தி துரத்தி அடித்தானே, அவன்கிட்ட கேளு. காசிமேட்டில் போய் ராத்திரி யார் ஹார்பரண்ட சோடா பாட்டில் விட்டதுன்னு கேளு. எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கினான்னு கேளு. போ. அடித்தவன் உன் பேர் சொன்னா துணி போட்டு தாண்டுறேன். உன் பேரில் லாரி எழுதி வைக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஊற்றி முடிக்கின்னு போயிடுறேன். நம்ம பேர் சொல்லுவானா எவனாச்சும்? தலைவர்கிட்ட கேட்கலாமடா. கேட்கலாம். தலைவர்கிட்ட கேட்கலாம்ப்பா. கடையே திறக்கலையே. மேலே ஐயர் இருப்பாரே, போய் கேளு எப்போ தலைவர் வருவார்னு. தன் பெயரை பேசப்படுவது கேட்டு நான் ஐயர் கீழிறங்கினார். என்ன கூப்பா, வடிவேலு எங்க? இன்னும் கடை திறக்கல, மணி 10 ஆறுது. அதான் உங்களை கேட்கலாம்னு நினச்சோம் ஐயரே. நானும் ஐயர் ஒரு விஷயம் பேசணும், உள்ள வாங்க. காந்திலால் அவரை உள்ளே அழைத்தான். நேத்திக்கு நம்ம இங்கிலீஷ் கம்பெனி லோடு வடிவேலு எடுத்தாரா? தெரியுமா? இங்கிலீஷ் கம்பெனி உன்னதாச்சே. எப்படி எடுப்பான்? வடிவேல் கிட்ட லாரி ஏது காந்திலால் எடுத்திருக்கான். தவறா பேசக்கூடாது. இல்லை ஐயர், தெரிஞ்சுதான் பேசுகிறேன். ராத்திரி ஹார்பர் கிட்டே பெரிய கலாட்டா அடித்தடி. அப்புறம் விசுசாரை அடித்து நொறுக்கிட்டாங்க. ஆஸ்பத்திரியிலே கிடக்காரு. என்னது? என்ன விஸ்வநாதனையா? காயத்ரி அம்மா, காயத்ரி. காந்திலால் விட்டு வராந்தாவை விட்டு ஐயர் படி இறங்கினார். மேலே ஓடினார் மூச்சரிக்க. நான் ஐயர் பதற்றத்தை காந்திலால் குறித்து கொண்டான். வடிவேலை முற்றிலுமாய் ஒழிக்க இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்து கொண்டான். கார் ஏறி காசிமேடு பக்கம் போனான். காயத்ரி வாயை பொத்தி கொண்டாள். பொத்தினதையும் மீறி ஐயோ என்றாள். காயத்ரி, இந்த விஷயத்திலே நம்ம அதிகமாக பதற்றப்படக்கூடாதுன்னு தோன்றது. சற்றென்று உன்னை தேடி விஷயம் சொல்ல மேலே வந்தது கூட தப்போன்னு படுறது. எனக்கு பார்க்கணுமேப்பா. எனக்கும் தாமா. ஆனால் நாம் 2 பேரும் போய் பார்த்தா நல்லதா? நாம் இந்த காரியத்துக்கு உடனே தெரிஞ்சால் சும்மா விடுவாளா? எனக்கு வேலை போகும். பரவாயில்லைப்பா. நானும் இங்கே இருக்க முடியாது. கடையோ திறக்க போகிறதில்லை. இங்கே விரும்பினா உட்கார்ந்துருக்கிறதுக்கு. அங்கே போய் பார்த்தா என்ன? தூரத்து உறவுன்னு சொல்லியிருக்கோமே. தந்தையும் மகளும் புறப்பட்டார்கள். பஸ் பிடித்து விஸ்வநாதன் ஆஃபீஸ் வாசலில் ஆஸ்பத்திரி விசாரித்து மறுபடியும் பஸ் பிடித்து வியர்த்து தெருவில் வெகு தூரம் நடந்து கண்டுபிடித்தார்கள். தாரிணி கவலையுடன் விஸ்வநாதன் அருகில் உட்கார்ந்திருந்தாள். நானையரை கண்டதும் எழுந்து வந்தாள். மாமா என்று கேவினாள். நானையர் அவளை அணைத்து கொண்டார். கையோடு கொண்டு வந்த விபூதி குங்கும பொட்டலம் பிரித்து அவள் நெற்றியில் இட்டார். நகர்ந்து உள்ளே போய் கைக்குள் விபூதியை வைத்து நமச்சிவாயம் வாழ்க என்று மெல்ல பாடினார். மந்திரமாவது நீரு, வானவர் வேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவதும் நீரு என்று அவன் உச்சந்தலையில் தடவினார். காயத்ரி வாசலில் ஏன் நின்றாள். ஹலோ விஸ்வநாதன் என்று மனசுக்குள்ளேயே முடுகினாள். எழுந்திரு நண்பனே, எழுந்திரு. உனக்கு ஒன்றுமில்லை, எழுந்திரு. 1000 குதிரை வலுவுள்ளவன் நீ. உலகத்தின் வழி அனைத்தும் உன்னால் தாங்க முடியும். எழுந்திரு. கண்விழி. மயக்கமிடு. மலர சிரி. என் குரல் கேட்கிறதா? விஸ்வநாதன், நான் காயத்ரி. உன் சிநேகிதி பேசுவது கேட்கிறதா? உன் வழியை எனக்கு கூட. எழுந்திரு, மெல்ல எழுந்திரு. தன் பார்வையை கூர்மையாக்கி அவன் நெற்றியில் பதித்தாள். அவன் புருவ மத்தியில் மனத்தை பதித்து வழியை பிரித்து எடுக்க முயற்சி செய்தாள். விஸ்வநாதன் முழுகினான். நீங்க தான் காயத்ரியா? பின்னால் தாரிணியின் குரல் கேட்டது. உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் தாரிணி, அவர் ஒய்ஃப். ஞாலத்து புத்திரனை பெற்றது நங்கைமீர். நானோ மற்றொருவரும் இல்லை. கண்ணன் பற்றி யசோதை கர்வத்துடன் சொன்னது போல் தாரிணியின் பேச்சு காயத்ரிக்கு பட்டது. நீ விஸ்வநாதன் மனைவி. சோ வாட்? மனம் கத்தியது. ஆஃபீஸ்ன்னு அலைஞ்சது எங்கே கொண்டு விட்டுருக்கு பாருங்கோ. ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என் கதி என்ன? கவலைப்பட வேண்டாம். அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஆகலை. சரி, ஆகியிருந்தா என் கதி என்ன? முதுகிலே விழுந்த கத்தி குத்து மாரிலே விழுந்திருந்தா விழாது. அது எப்படி சொல்ல முடியும்? ஏதோ பகவான் செயல். சொல்ல முடியும். எத்தனை இம்சைப்பட்டாலும் தாண்டி வர சக்தி சில பேருக்கு உண்டு. இருக்கட்டும், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இப்போது ஒன்றுமில்லை. வந்ததே பெருசு. மனசுக்கு ஆறுதல். உபசாரமே வேண்டாம். என்ன உதவி வேணும்? நான் என்ன செய்யணும்? குழந்தைகளை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். நான் போய் கூட்டிகிட்டு வரவா? பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீங்களும் உங்கள் அப்பாவும் போய்
காயத்ரி குழந்தைகளை அணைத்து கொண்டாள். ஹ என்றாள். இரண்டுமே கொஞ்சம் மலங்க விழித்தன. பிறகு சிரித்தன.